Hi children, I am Bhupati, your calligraphy teacher. இன்றைக்கி நம்மளுடைய அக்டோபர் மந்த் சேலஞ்ச் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு போயம் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே போயம்லாம் ரொம்ப தடவை நம்ம எழுதியிருக்கோம். இதில் இன்றைக்கி நம்ம வெரைட்டியாக என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்டைலாக எப்படி எழுதலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று லென்த்தியாக, கொஞ்சம் சின்னதாக, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது எழுதுறதுக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் நம்மளோட கையெழுத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் தினமும் ஒரு பக்கம் எழுதுறதை நீங்கள் உங்களோட ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக நீங்கள் மாற்றுங்க. உங்களோட கையெழுத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றது நீங்களே பார்க்க போகிறீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றடைஞ்சிச்சுன்னா அதுதான் என்னுடைய ஆக சிறந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அந்த வெற்றி உங்கள் மூலமாக கண்டிப்பாக சாத்தியப்படணும். சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி எழுதுறேன்றதை முதல்ல ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு அதன் பிறகு நான் எப்படி வே ஆஃப் ஸ்டைல் பயன்படுத்தியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. முதல்ல ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சின்னதாக, அதுக்கு அடுத்தது அதை கூட கொஞ்சம் பெருசாக, அப்புறம் அதோட கொஞ்சம் பெருசாக, அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாக, கடைசியாக ஒரு சென்டர் மீடியன் நோட்டு வந்து அதுலேருந்து அப்படியே டிக்ரீஸ் பண்ணி எழுதுனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிரிண்டிங் மிஷின்லாம் பிரிண்டர்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்களே, என்ன சொல்கிறது, இந்த பத்திரிகைகள்லாம் ரெடி பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்களாம் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க, என்ன சொல்கிறதுன்னா டிசைன் பண்ணுவாங்க. இது நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் ஒன்று இந்த மாதிரி எழுதலாமே அப்படின்றதுக்காக. இப்போ டக்குன்னு கிடச்சிச்சு, அதனால் இன்றைக்கி நான் எழுதுகிறேன். தொடர்ச்சியாக சேனலை பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய கமெண்ட் வந்து தெரிவிங்க. நான் உங்களுடைய கமெண்ட்காக ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ.